வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம், தன்னிலை எதிர்ப்பு நோய், சரவாங்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள எதிர்ப்பு சக்திகள் நமக்கு எதிராகவே வேலை செஞ்சு நம்ம உடலில் உள்ள பாகங்களை பாதிக்கும். சிறிய மூட்டுகளை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய மூட்டுகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதற்கு மேலாக உடல் உறுப்புகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும். இது பெரும்பாலும் பெண்களையே அதிகமாக பாதிக்கும். 30 வயதுலேருந்து 50 வயது வரையும் அனைவரையும் பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா கைவிரல்கள், கால்விரல்களில் வலியும் வீக்கமும் அதிகமாக ஏற்படும், ரத்த சோகை ஏற்படும், தோள்களில் கட்டி ஏற்படும், எலும்புகளில் அடர்த்தி குறையும், தசையில் பலம் குறையும், நுரையீரல் மற்றும் இதய நோய் வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. இது வரத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மரபணு மாற்றங்களால வரலாம், தன்னிலை எதிர்ப்பாற்றல்னால வரலாம், பிற நோய் தாக்கங்கள்னாலே வரலாம். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஜாயிண்ட் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும், மூவ் பண்ணுறப்போ வலி இருக்கும், சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும், வலியும் வீக்கமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோன்னா மருந்துகள் மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்க முறையினாலும் தான் கட்டுப்படுத்த முடியும். மருந்துகள் அப்படின்னு பார்த்தோன்னா வலியும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அந்த நோயோட தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டி ரொமட்டாய்டு ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. உணவு என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒமேகா 3 ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், மீன்கள், பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். அறுவை சிகிச்சை முறையில் இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா சைனோவெக்டமி, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். தேங்க்யூ.